அடுத்தடுத்து பாகிஸ்தானும் இந்தியாவும் அடுத்தடுத்து பல்வேறு விதமான உத்தரவுகள் தடைகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றன. இப்போது பாகிஸ்தான் நாட்டு வான்வெளியை அந்நாட்டு பாதுகாப்புத்துறை இந்திய விமானங்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருக்கிறது. இதற்கு பதிலடியாக இந்தியாவில் விசாரத்து, சிந்து நதி நீர் விநியோகம் நிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு தடை உத்தரவுகளை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பிறப்பித்துள்ள சூழ்நிலையில் பாகிஸ்தான் அரசும் இன்று காலையிலிருந்தே அவர்களும் ஏவுகணை சோதனைக்கு ஆயத்தம். இந்தியாவில் இங்கு ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது என ஒரு போர்ச்சூழலுக்கான முந்தைய தயாரிப்புகளை போல இப்போது இரு நாடுகளும் பல்வேறு தடை உத்தரவுகள், அறிவிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றன. அதில் இப்போது இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. 3 நாட்களுக்குள் பாகிஸ்தானியர்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் என்றும் விசாக்கள் வழங்கப்படாது என்றும் இந்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் குடியரசுத் தலைவரையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது சந்தித்திருக்கிறார். உலக நாடுகளுக்கும் இந்திய அரசு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. பாகிஸ்தானுடனான அந்த தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைக்கு உலக நாடுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் மத்திய அரசின் தரப்பில் விடுத்திருக்கிறது. இது தவிர அனைத்து நாட்டு தூதரகங்களுக்கும், தூதரக செயலாளர்களுக்கும், தூதர்களுக்கும் மத்திய அரசு அழைப்பு, வெளியுறவுத்துறை செயலாளர் மூலமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ராஜ்ய உறவுகள் முற்றிலுமாக தற்பொழுது மோசமான கட்டத்தை எட்டியிருக்கின்றன. இரு நாடுகளுக்கு இடையேயான ராஜ்ய ரீதியான உறவுகள் பலவும் துண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்று காலையில் ஏவுகணை சோதனைக்கான ஆயத்தம், ஏவுகணை சோதனை என்று இரு நாடுகளுக்கு இடையே அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. நேற்று பஞ்சாபில் அந்த அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டது. பாகிஸ்தானியர்கள் உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்றும், பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்களும் உடனடியாக நாடு திரும்ப வேண்டும் என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பாக புதிய ஆணை இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. மருத்துவ விசாக்களுக்கு மட்டுமே 29ஆம் தேதி வரை தங்கியிருக்கலாம் பாகிஸ்தானியர்கள் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் பாகிஸ்தானும் அங்கு இந்தியர்களுக்கான நிபந்தனைகளை கடுமையாக்கி இருக்கிறது. இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியில் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் செல்வதற்கான அனைத்து விதமான போக்குவரத்து வழித்தடங்களும் மூடப்பட்டு விட்டதாக இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. இதனால் இரு நாடுகளுக்கு இடையே இப்போது ஏற்பட்டுள்ள அந்த ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, பகல்காமில் அந்த அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து கற்பனைக்கு எட்டான பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள நிலையில் இரு நாடுகளுக்கு இடையே அந்த போருக்கான ஆயத்த பணிகள் போல இரு நாடுகளுக்கும் இடையேயான அந்த பல்வேறு விதமான தடை உத்தரவுகள், அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருக்கின்றன. அதன் ஒரு கட்டமாகத்தான் இப்போது வான்வெளி மூடப்பட்டிருக்கிறது, விசாக்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, எல்லைகள் மூடப்பட்டிருக்கிறது. இரு நாட்டினரும் அந்தந்த நாடுகளுக்கு உடனடியாக திரும்புமாறுமா அறிவிப்புகள் இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகங்களும் வெளியிட்டிருக்கின்றன. பிரவீன்.